என்னடா எங்கடா உன் ஃப்ரெண்ட் அன்வர்? அன்வரா நான் இங்கே தான் ஜாங்கிங் போயிட்டு இருப்பானா? டேய் அன்வர், டேய் மச்சான். அண்ணன் மச்சி இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். அண்ணா வணக்கம்ண்ணா. என்ன போலீஸு ஒன்னாண்ட காசை கொடுத்துட்டு உன் பின்னாடி நான் சுத்தி இருக்கணுமா? இல்லைண்ணே, அதான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அரேஞ்ச் பண்ற? இருக்கிற ஒரு வீட்டை வித்து சேட்டு கையில குத்துட்ட, அதுக்கப்புறம் எனக்கு எப்படா கொடுப்ப? ஏண்டா உன் தங்கச்சியை காலேஜில் சேர்க்கணும் தானே கை நீட்டி காசு வாங்கின? அடுத்த தடவை காசு வாங்குறதுக்கு ஒன்னாண்ட வர மாட்டேன், நேரா உன் தங்கச்சி ஆண்ட போயிடுவேன். என்னடா நான் சொல்ல நான் போறேன். அண்ணா தேவையில்லாம வார்த்தை விடுறீங்கண்ணா. பேசி நிற்க சொல்ல கை நீட்டுருது. நிறைய பையனா பேசிக்கலாம் இருந்தாலும் நிறைய பையனா போய் போலீஸ் ஆக போறான் அவன். போலீஸ் எப்படி ஆயிரம் பாத்துறேன் நானு. ஏய் ரவுடி, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுடா. இனிமே நீ ரவுடி இல்ல, போலீஸ். ஐயோ, தப்பான நேரத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. வணக்கம் எஸ்ஐ சார். நீங்க போங்க போலீஸ். எவ்வளோ தைரியம் இருந்தா என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியாக்குள்ள வந்து ஒரு சக போலீஸ் அதிகாரி மேல, அதுவும் ஒரு போலீஸ்காரன் கண்ணு முன்னாடியே கைய வைப்பேன். இவ்வளோ நாள நான் ரவுடி அடிச்சு தானே பார்த்துருக்கேன், போலீஸ் அடிச்சு பார்த்தது இல்லையே. பாச்சக்கு பாச்சா துப்பில செங்கோம் முன்னாடி, கையில கண்ணு தொழில ஸ்டாரு ஜிப்சில லோட்ஸ் பின்னாடி. ரவுடி என்னாலும் கட்சிக்காரன் என்னாலும் அச்சி கிச்சி முஞ்சா போச்சு மாசா காட்டுவேன். அகல பகல டகல முட்டா பூக்கு அவன் லாட்டுல போக்கு எவனா இருந்தாலும் லாலா லாக்கு. அகல பகல டகல முட்டா பூக்கு அவன் லாட்டுல போக்கு எவனா இருந்தாலும் லாலா லாக்கு. புது மக்கள் மேல எனக்கு இருக்கு எவ்வளோ பொறுப்பு. ஒழுங்கா புதுங்கு இல்ல கேச போட்டு லாட்டத்தோட வெப்பேன் நலங்கு. நான் ஒரு நெருப்புடா இருக்கு அப்ப தெரியும்டா, தொட தெரிக்கும் நான் ஒரு ரேஞ்சர், ஆனா சம டேஞ்சர். பகச்சா அட அபாவே ஜானே மாமல் வாங்குற ஆளு நான் இல்ல. நாயம் நான் தர்மம் நான் முன்னே நிப்பேடா. அகல பகல டகல முட்டா பூக்கு அவன் லாட்டுல போக்கு எவனா இருந்தாலும் லாலா லாக்கு. அகல பகல டகல முட்டா பூக்கு அவன் லாட்டுல போக்கு எவனா இருந்தாலும் லாலா லாக்கு. டேய் ஐயோ போலீஸ் போலீஸ் நானா? நீங்க தான் போங்க சார். நீங்க தான் சார் போய் புடிங்க சார். நான் திமிரா இருப்பேன், அட போட்டி புள்ளியும் ஆளை எல்லாம் தேடி அடிப்பேன். தவற தடுப்பேன், நான் திருந்த சொல்லி திருந்தல நான் கதைய முடிப்பேன். போலீட மோதுனா முட்டி பேந்திடும், தூக்குனா டவுசர் விழுந்திடும். கெத்தா பேசுவேன், கைலாச போடுவேன், தட்டு தட்டி காட்டு காட்டுவேன். போலீஸ் எல்லாரும் தப்பா இல்லீங்க, ஆர்டர் போட்டா சுட்டு தள்ளும் போலீஸ் நானும் இல்லீங்க. அகல பகல அகல முட்டா பூக்கு அவன் லாட்டுல முக்கே அவன் தள்ளும் லாலா
மார்னிங் சார். போலீஸ் ஐ முத சொல்யூட். ஒன்ஸ் மோர்னே. மார்னிங் சார். கடைசியா ஒரே ஒரு தடவை கமிஷனர் ரூம் எங்கண்ணே? சீக்கிரம் சாப்பிடுங்கடா, கிளம்பணும். என்னடா? நான் வண்டியை பார்த்துக்கண்ணா, நான் சாப்பிட போகிறேன். நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போடா. சரிண்ணா. அண்ணே, ஃபோனில் சார்ஜ் இல்லை, உள்ள ஃப்ளக் பாயிண்ட் இருந்தால் போய் போட்டு வந்துடுறேன். டேய் இங்கே எங்கேயும் ப்ளக் பாயிண்டே இல்லைடா. ஏய், இன்ஜின் ஆன்ல தானடா இருக்கு. போடா, போய் வண்டியில் போடு. சரிண்ணா. ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. உங்க லைன் எக்கோ ஆகுதுங்க. ஹலோ. ஏன் வராண்டாருந்து பேசுறேன்னு எக்கோ வர்றதுக்கு? டேய், 100லேருந்து நான் தான்டா பேசுறேன். நீ யாரா? சாரிப்பா, அலர்ட்டா இருக்கேன். என்ன சத்யா சார், அடுத்து 100வது கால் போல இருக்கு. என்ன சார், 99 காலும் மொக்கையாக தான் இருந்தது. 100வது கால் மட்டும் என்ன வெயிட்டாக இருக்க போகுது. என் 30 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன், நீ மூட நம்பிக்கையாக கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணியிருக்கு. பாப்போம் சார், இந்த கால் என் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுதுன்னு. சார், கால்லாம் வர மாதிரி தெரில, தூக்கம் தான் சார் வருது. நான் போய் மூஞ்சை கழுவிட்டு வந்துடுறேன். என் 30 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன், நீ மூட நம்பிக்கையாக கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. உன் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுதுன்னு பார்ப்போம்.
கவுன்சிலர் வண்டி கிரவுண்டுக்குள்ள வருது இல்லையா மச்சான்? என்ன கவுன்சிலர் இங்கே வரா? ரோடு கிட்ட போடுவாங்களோ? இங்கே விவசாயம் பண்ணலையே. அண்ணா வணக்கண்ணா. என்னடா எங்கடா உன் ஃப்ரெண்ட் அன்வர்? அன்வரா, நான் இங்கே தான் ஜாங்கி போயிட்டு இருப்பானா? டேய் அன்வர், டேய் மச்சான். அண்ணா அண்ணன். மச்சி இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். அண்ணா வணக்கம்ண்ணா. என்ன போலீஸு ஒன்னாண்ட காசை கொடுத்துட்டு உன் பின்னாடி நான் சுத்தி இருக்கணுமா? இல்லைண்ணே, அதான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அரேஞ்ச் பண்ற? இருக்கிற ஒரு வீட்டை வித்து சேட்டு கையில குத்துட்ட, அதுக்கப்புறம் எனக்கு எப்படா கொடுப்ப? ஏண்டா உன் தங்கச்சியை காலேஜில் சேர்க்கணும்னு தானே கை நீட்டி காசு வாங்கின. அடுத்த தடவை காசு வாங்குறதுக்கு ஒன்னாண்ட வர மாட்டேன், நேரா உன் தங்கச்சி ஆண்ட போயிடுவேன். என்னடா நான் சொல்ல நான் போறேன். அண்ணா தேவையில்லாம வார்த்தை விடுறீங்கண்ணா. பேசி நிற்க சொல்ல கை நீட்டுருது. நம்ம பெரிய பையனா பேசிக்கலாம் இருந்தாலும் நம்ம பெரிய பையனா போய் போலீஸ் ஆக போறான் அவன். போலீஸ் எப்படி ஆயிடுறான்னு பாத்துறேன் நானு. ஏய் ரவுடி, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுடா. இனிமே நீ ரவுடி இல்ல, போலீஸ். ஐயோ, தப்பான நேரத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. வணக்கம் சார். சார் நீங்க போங்க போலீஸ். எவ்வளோ தைரியம் இருந்தா என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியாக்குள்ள வந்து ஒரு சக போலீஸ் அதிகாரி மேல, அதுவும் ஒரு போலீஸ்காரன் கண்ணு முன்னாடியே கைய வைப்பேன். இவ்வளோ நாள நான் ரவுடி அடிச்சு தானே பார்த்துருக்கேன், போலீஸ் அடிச்சு பார்த்தது இல்லையே. பாச்சக்கு பாச்சா துப்பில செங்கோ முன்னாடி, கையில கண்ணு தொழில தாரு ஜிப்சில லோன்ஸ் பின்னாடி. ரவுடி என்னாலும் கட்சிக்கார என்னாலும் அச்சி கிச்சி முஞ்சா போச்சு மாசா காட்டுவேன். அகல பகல டகல முட்டா பூக்கு அவன் லாட்டில் போக்கு எவனா இருந்தாலும் லாலா லாக்கு. அகல பகல டகல முட்டா பூக்கு அவன் லாட்டில் போக்கு எவனா இருந்தாலும் லாலா லாக்கு. புது மக்கள் மேல எனக்கு இருக்கு எவ்வளோ பொறுப்பு. ஒழுங்கா ஒதுங்கு இல்ல கேச போட்டு லாட்டத்தோட வெப்ப நலங்கு. நான் ஒரு நெருப்புடா இருக்கு அப்ப தெரியும்டா, தொட தெரிக்கும்டா. நான் ஒரு ரேஞ்சர் ஆனா சம டேஞ்சர். பகச்சா அட அவா பேஜாரு மாமல் வாங்குற ஆளும் நான் இல்ல. நியாயம்னா தர்மம்னா முன்னே நிப்பேடா. அகல பகல டகல முட்டா பூக்கு அவன் லாட்டில் போக்கு எவனா இருந்தாலும் லாலா லாக்கு. அகல பகல டகல முட்டா பூக்கு அவன் லாட்டில் போக்கு எவனா இருந்தாலும் லாலா லாக்கு. டேய் ஐயோ போலீஸ் போலீஸ் நானா? நீங்க தான் போங்க சார். நீங்க தான் சார் போய் புடிங்க சார். நான் திமிரா இருப்பேன், அட ஓடி ஒளியும் ஆளை எல்லாம் தேடி அடிப்பேன். தவற தடுப்பேன், நான் திருந்த சொல்லி திருந்தல நான் கதைய முடிப்பேன். போலீட மோதுனா முட்டி பேந்திடும், தூக்குனா டவுசர் விழுந்திடும். கெத்தான பேசுவேன், கைலாச போடுவேன், ரெண்டு தட்டு தட்டி காட்டு காட்டுவேன். போலீஸ் எல்லாரும் தப்பாக
ஆர்டர் போட்டா சுட்டு தள்ளும் போலீஸ் நானும் இல்லீங்க அகல பகல அகல முட்டா பூக்க அவள் ஆட்டல பக்க லா லா லாக்க அகல பகல அகல முட்டா பூக்க அவள் ஆட்டல பக்க லா லா லாக்க வாடா மார்னிங் சார். போலீஸ் ஐ முதல் சொல்யூட் ஒன்ஸ் மோர்னே. மார்னிங் சார். கடைசியா ஒரே ஒரு தடவை கமிஷனர் ரூம் எங்கண்ணே? என்னையோட பிஸ்டல் காலிடா. அடுத்து ஏடிஜிபி நம்ம தான். சார் இந்த கேக்கு நான் தான் சார் காசு கொடுத்தேன். வாயில் ஊற்றினா நல்லா இருக்கும். சரிங்க சார். எல்லாரும் கை தட்டினதுக்கு ரொம்ப நன்றி. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காக்கி சட்டை போடும்போது நம்மளும் ஏதோ பெருசாக சாதிக்க போகிறோம், மெடல் குத்துவாங்க, டிபார்ட்மெண்ட்டே பாராட்டி கைத்தட்டி கொண்டாடுவாங்கன்னு நினச்சேன். ஒன்றும் நடக்கலை. கடைசியாக இந்த காக்கி சட்டையை கழட்டுறதுக்கு தான் நீங்கள் கைத்தட்டி அனுப்புகிறீங்க. இன்னும் 2 நாள் தான் இந்த பெருமாளோட இந்த பிஸ்டலுடைய டார்ச்சர் இருக்கும். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்னை பிஸ்டல் கூப்பிட்றீங்களே, கூப்பிட்டுட்டு இருக்கிற பாதி பேருக்கு ஏன் பிஸ்டல் கூப்பிட்றீங்கன்னு தெரியாது. அட்லீஸ்ட் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறேன். 3 தலைமுறையாக நாங்கள் போலீஸ், ஆனால் எங்கள் பரம்பரையே பிஸ்டலை தொட்டதில்லை. எங்கள் தாத்தா எங்கள் அப்பா பார்த்து சொன்னார், என்னால் தான் முடியல, நீயாவது சர்வீஸ் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு குற்றவாளியாவது சுட்டு தள்ளணும்னு சொன்னார். எங்கள் அப்பாவால் முடியல. அதே தான் எங்கள் அப்பா என்கிட்டையும் சொன்னார். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன். இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கறதுக்கும் அவங்க வீட்டு நாயை குளிப்பாட்டுறதுக்குமே என் சர்வீஸ் பாதி போயிடுச்சு. நாளைக்கு என் ஆசையை என் பசங்களுக்கு திணிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. இத்தனை வருஷமா என் கையால் தொட்டு பார்க்க முடியாத அந்த பிஸ்டலை அட்லீஸ்ட் என் பேரோட இணைச்சி பிஸ்டல் பெருமாள் நீங்கள்லாம் கூப்பிடுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஐயா நீங்கள் போகிறது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஐயா. என்ன பண்ணுறது, பொருள் பழசாயிடுச்சுன்னா காலாங்கடி போய் தானே ஆகணும். ஏன் கச்சிக்காம எடுத்துக்கடா, போலீஸ் மேலே நடந்துக்கிறீங்க நீங்கள். மூஞ்சி மேலே கொடுத்தா என்ன ஃபீலிங்ஸா? இதை ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு பொண்ணு உயிரோட இருக்கா, ஆனா அவ செத்துட்டான் ஊரே நம்ப வச்சுட்டு இருக்காங்க. அவளை நான் தான் கொண்டேன்னு அந்த பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் சரணடைறான். செத்துட்டான் ஃபைல் க்ளோஸ் பண்ண ஒரு பொண்ணு உயிரோட இருக்கானா, இந்த மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்க உயிரோட இருப்பாங்க? அந்த பொண்ணுங்களால என்ன பண்றாங்கன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குன்னு. இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸையும் அன்வர் அழிச்சிட்டான். ஏன் இப்படி பண்றான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குன்னு. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸே இல்லைன்னு. எவனோ ஒருத்தனை அடிச்சு இன்ட்ராகேட் பண்ணி அவன் வாயிலேருந்து உண்மையை வாங்கிடலான்னு. ஆனால் அன்வர் டியூட்டியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்னு. அப்புறம் எப்படி சத்யா, ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்காம தெளிவாக பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. அப்படின்னா அன்வருக்கும் அந்த கேங்க்கும் ஏதாவது? நீங்கள் கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் என்ன. இன்னும் 2 நாள் நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் தானே, நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம்ல. என் கூட மட்டும் இருங்கண்ணே, ஒரு பெரிய நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கலாம். கார்த்தி, நீ கொலை பண்ணலன்னு எனக்கு தெரியும். பண்ணாத கொலைக்கே இங்கே வந்து உட்காந்துருக்க. சார் நான் தான் சார் கொலை பண்ணேன். 1 வருஷம் லவ் சார், ஏமாத்திட்டா சார். அதான் தாங்க முடியல, என் கையால் நானே எரிச்சிட்டேன் சார். நீ எரிச்ச அந்த பொண்ணை தான் நேற்று நான் உயிரோட பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்போ கூட்டு வர வேண்டியதானே? அது உயிரோட இருந்தால் நான் ஏங்க இருக்க போகிறேன்? கூட்டு வர முடியாதுல்ல. என்ன சார் காமெடி பண்ணுறீங்களா? எல்லாம் போலீஸாக ஏன்டா கொலை பண்ணேன்னு விசாரிப்பாங்க, இவர் என்னடானா ஏன்டா கொலை பண்ணலன்னு விசாரிக்கிறாரு. கிளம்பு. நக்கலா பண்ற என்ன தம்பி, நீங்க மூஞ்ச உடைச்சு உண்மையை வாங்காம உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. உடைங்க சார், உடைங்க. மைனர் பையன் மேலே போலீஸ் கை வச்சிடான்னு உன்னை சஸ்பெண்ட் பண்ணி என்ன 3 மாசத்துல வெளியே அனுப்பிச்சிருவான். அடிக்க சொல்லுங்க சார் இந்த கிழவனை. விட்டுருங்க. என்ன வார்டன் சஸ்பெண்ட் உடனே அள்ளு விட்டுச்சு போல.
மேலே கை வச்சிட முடியுமா? போடா. சந்தியா இன்னும் சாவலடா, உயிரோட தான் இருக்கா. அது அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரில. ஒருத்தங்கிட்ட தான் பதில் இருக்கு. நீ சந்தியாவை உண்மையாக லவ் பண்ணல, அவனை அடிச்சு கேளு, நான் பார்த்துக்கிறேன். தம்பி, இந்த பயலை பார்த்தால சிரிப்பு வருதுப்பா. ஏண்டா முதல்லயே உண்மையை சொல்லி தொலைய வேண்டியதானடா. அவனுக்கும் 17 வயசு தான். அவன் கொலை பண்ணாலும் தண்டனை 1 வருஷம் தான். புரியுதா? ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆள் வருவாங்க சார். ஃபோன் பாக்ஸில் தான் பவுட்ரு வரும். அதை தான் நாங்கள் சிட்டி ஃபுல்லாக சப்ளை பண்ணுவோம் சார். திடீர்னு ஒரு நாள் ஒரு கொலைக்கு சரண்டர் ஆடுவான்னு கேட்டாங்க சார். ஒரு கொலை கேஸு உள்ளே போறியா? 5 லட்சம் தரேன். என்ன முடியாதுண்ணே. உனக்கு என்னடா 17 வயசு தானே ஆகுது. போனால் 1 வருஷத்தில் வர போகிற. வந்ததுக்கப்புறம் இன்னும் 10 லட்சம் தரேன். 10 லட்சமா? யோசிக்காதடா. இந்தா. வீட்டு கஷ்டம் சார், அதான் நானும் ஒத்துக்கிட்டேன். சரிண்ணா. போலீஸை நம்ப வைக்கிறதுக்காக அந்த பொண்ணை போயிட்டு லவ் பண்ணுற மாதிரி சீனா போட சொன்னாங்க சார். யார் சந்தியாவன்? என் கூட சுற்றினா வீட்டில் பிரச்சனை வரும்னு சொன்னேன். நானும் சீனா போட்டேன் சார். அதுக்கப்புறம் வேற எதுவும் தெரியாது சார் எனக்கு. இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் வேற யாருன்னா சரண் அடைஞ்சிருக்காங்களா? ரகுன்னு ஒருத்தன் நேற்று தான் சார் ரிலீஸ் ஆனா. அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணுறாங்க? சரண்டர் அவர் தவிர வேற எனக்கு எதுவும் தெரியாது சார். ரெகுலராக அந்த ஃபோன் பாக்ஸில் தான் உனக்கு சரக்கு வருமா? ஆமாம் சார். டெலிவரி கார்டு மூலமாக சரக்கு கடத்துகிற ஒரே ஆள் தாஸ் மட்டும் தானே. பாவம் நண்பர், காசுக்காக பவுடர் கடத்துறதை நினச்சிக்கிட்டு பொண்ணுங்களை கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இதுதானே அவனுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு. இதை சொல்லி மிரட்டி தான் சந்தியாவை அவங்ககிட்ட தூக்கியிருப்பாங்க. அப்போ சந்தியா தாஸ் கிட்ட தானே இருக்கணும். தாஸை பிடிச்சா கேஸே முடிஞ்சுது. என்ன தாச கூப்பிட்டு அனுப்பிச்சாம பசங்க சொன்னாங்க. என்ன விஷயம்? என்ன தாசு ஏதாவது தப்பா? நான் பவுடர் கடத்த சொன்னா எனக்கு தெரியாம என் வண்டியில பொண்ணுல கடத்துறியா? சரி சரி. எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா இது? நீ பண்ண காரியத்தினால போலீஸ்காரன் என்ன வச்சு செஞ்சிருப்பான். நீ படிக்காதனாச்சு, இவ்வளவு அறிவு கிடையாது. இதெல்லாம் நீ யார் சொல்லி செய்யற? ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் தாசு, மன்னிச்சிரு தாசு. உன் பின்னாடி யாருக்கா நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். இதுக்கு மேல நீ உயிரோட இருக்கக்கூடாதுடா. ஏய், இவனை கண்ணு துண்ணோ வெட்டி போடுங்கடா. என்ன தாசு, நீ கொடுக்குற சல்லி காசுக்காக வேலை பார்க்குறோன்னு நினச்சியா? இவ்வளவு நாள் உங்க கூட வேலை செஞ்சுமேங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்ட என்னையே ஆரம்பிச்சு போட சொல்கிற பார்த்தே நீ. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ஸு, எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு. மிடில் கிளாஸ் பொண்ணுங்களை தான் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம். இவங்க ஃபோட்டோ எல்லாமே வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் காம வெறி பிடிச்ச பணக்காரங்க இருப்பாங்க. பொண்ணுங்க ஃபோட்டோ வச்சு குரூப்பில் பெட்டிங் நடக்கும். அவங்க ஃபேஸ்புக் டீட்டெயில்ஸை பார்ப்போம். அதில் அந்த பொண்ணுங்களே அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் போட்டுருவாங்க. எந்த பொண்ணு அதிக விலைக்கு போகுதோ அந்த பொண்ணை தான் தூக்கும். மேடம், உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. கொரியரா? நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. ஜெனிஃபர் நீங்கள் தானே? ஆமா. உங்களுக்கு தான் வந்திருக்கு. எனக்கா? யார்? எங்களுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணுறதுலையும் தூக்குறதுலையும் எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை.
சிட்டிக்கு உள்ளேயும் சிட்டிக்கு வெளியேயும் சப்ளை பண்ணுறதுக்கு நீ பவுடர் கடத்த போலீஸுக்கிட்ட காசு கொடுத்து வாங்கி வச்சிருந்த அதிகாரத்தை உனக்கே தெரியாம பொண்ணுங்களை கடத்துறதுக்காக நான் பயன்படுத்திக்கிட்டேன். காலம் பூரா அந்த பொண்ணுங்களை அவனுங்க ஆசைப்படும் போதெல்லாம் அனுபவிப்பானுங்க. இதுல எங்களுக்கு பிரச்சனையா இருந்தது போலீஸ் தான். ஒரு பொண்ணு காணாம போயிடுச்சுன்னு சொன்னாதானே அவளை தேடுவாங்க. அவ செத்து போயிட்டான்னு எவிடன்ஸ் கிடைச்சா கேஸே க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல. மார்ச்சியில இருந்து ஒரு பொண்ணோட பாடியை எடுப்போம். கடத்தின பொண்ணோட பிளட்டை டெட் பாடியில செலுத்தி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு பக்காவா பிளான் பண்ணி பண்ணுவோம். இந்த லாஸ்ட் பொண்ணு தான் லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் உங்கூட இருந்த அழுத கை சப்பேன்னு தானே நினச்சிட்டு இருந்தேன் இந்த டேவிட. உனக்கே தெரியாம இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்கேன். கெத்து தானே நான். இந்த நீ மருந்து சாப்பிட்றதுக்காக கொடுத்த 500 ரூபாய் இப்போ என்கிட்ட நிறைய இருக்கு. உன் சாவுக்கு நான் ஒரு நல்ல ரோஸ் மாலையை வாங்கி போட்டுடுறேன். போட்டுருக்கேன் அவனை. சோறு போட்டு என்ன காப்பாத்தி விட்டப்பா. என்னடா வளர்றான் டேவிட்? ஸ்கெட்ச் நீ எனக்கு போட நினைச்சியா? உனக்கு நீ ஸ்கெட்ச் போட்டுக்கிட்ட எப்படி? சார் எனக்கு ஒண்ணு தெரியும் சார். உண்மையா ஒண்ணு தெரியும் சார். பொண்ணு எங்கடா? பொண்ணுங்களா சார்? நான் வெறும் பவுடர் பிசினஸ் தான் பண்றேன். நீங்க சொல்லி தான் தெரியும் பொண்ணுங்களை கடத்துறானுங்கன்னு. சார் எனக்கு ஏதோ டேவிட் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் ப்ரூவ் பண்றேன். சத்யா கிட்ட டேவிட் மாட்டிட்டோம். இப்போ என்ன பண்றது? சந்தியா இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். காசு குடோன்ல தான் கட்டி வச்சிருக்கேன். கொக்கைன் கேஸ்ல முதல் அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. பொண்ணுங்களை நான் பார்த்துக்கிறேன். சந்தியாவை கண்டுபிடிச்சிட்ட எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினச்சியா? உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது சத்யா. தாஸ் சொன்ன மாதிரி நான் படிக்காதவன் தான். இறங்கி வேலை செய்யறது மட்டும்தான் நான். இந்த மொத்த பிஸ்னஸும் ஆரம்பிக்க ஸ்கெட்சு போட்டு கொடுத்தது நான் இல்லை. எல்லாம் உனக்கு தெரிஞ்ச கேரக்டர் தான், வேற யாரும் இல்லை. உன்னோட சிக்னல்ல மானிட்டர் பண்ணு. Yamaha R15 பைக் ஹெல்மெட்டோட கிராஸ் பண்ணுவோம். கமிஷனர் ஆபீஸ்க்கு உள்ளே வரான் சத்யா. சத்யா அது அன்வர்ப்பா. கொக்கைன் கடத்துறதுக்கு தான் சார் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கேட்ட காசை கொடுக்கல, அதனால தான் நான் டேவிட்டை கொன்னேன். அப்புறமா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போலீஸாக இருந்து தப்பு பண்ணிட்டுமேன்னு ஃபீல் பண்ணேன். அவ்வளோதான் சார் நடந்தது. அண்ணே ஒரு 5 நிமிஷம் தனியா? ஓகே வாங்க. கொக்கைன் மட்டும் தான் கடத்துனீங்களா? ஏன்டா போய் சொல்ற? நீ இப்போ வாய் திறக்காம இருந்தா இப்படி ஒரு விஷயம் நடந்ததே யாருக்குமே தெரியாம போயிடும். 12 பொண்ணுங்கடா அவரு. எவ்வளவு பெரிய கிரைம். சின்ன வயசுல இருந்து எனக்கு ஃப்ரெண்டா. சத்தியமா நீ அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லிடுறான் அவரு. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா? ஐசா தூக்கிட்டா இப்படிதான் உட்காந்துப்பியா? தூக்கிட்டாங்க மச்சான். அவளை தூக்கிட்டு தானே என்ன மிரட்டு இதெல்லாம் பண்ண சொன்னாங்க. யோ போயோ என்ன போயா?
யோ இவனுங்களாம் வேலை செய்யறான்னு நினைச்சுக்கிறியா? அங்க பாரு புளு சட்டை ரிவ்யூ பார்த்துக்கிறான். நம்மளும் ஒரு டேபிள் உட்காந்து யோகி பாபு காமெடி பார்ப்போம். பாத்தியா சல்யூட்டே முதல்ல அக்கலுக்கு தான் அடிக்கிறான், அப்புறமா தான் நமக்கு அடிக்கிறான். வா ட்ரைனிங் போகுமா? ஏமா நித்யா? எஸ் சார். ஷீ இஸ் நித்யா. சூப்பரா இருக்காங்க சார். டேய் நான் பேரை சொன்னேன் சார். வீடியோ சர்வேலன்ஸ் இன்சார்ஜ். இங்க இருந்து சிட்டில இருக்கிற எல்லா டிராஃபிக் சிக்னல்ஸ் கேமராவையும் மானிட்டர் பண்ணலாம். இவர் தான் முருகதாஸ், கத்தி டைரக்டர் சார். ஹலோ சார். மொத்த டிராக்கிங்க்கு இவர் தான் இன்சார்ஜ். எந்த நம்பர் எங்க இருந்தாலும் ட்ராக் பண்ணிடுவார். யோ இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் போனதுக்கு அப்புறம் ஊறப்பட்ட டிவி இருக்குது. இன்னைக்கு தென்னாப்பிரிக்காவும் இந்தியா ஃபைனல் மேட்ச் உட்காந்து சாப்பிட்டே பார்ப்போம். என்ன சொல்றேன் சார் ப்ளீஸ் சார், என்ன வேற டிபார்ட்மெண்ட் மாற்றி விட்டுருங்க சார். என்னால் இங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது சார். ப்ளீஸ் சார் அவனை மாத்துங்க சார். ப்ளீஸ். நான் பர்ஃபெக்டா இருப்பேன். குட். எஸ். இங்க பாரு சத்யா, கண்ட்ரோல் ரூம்லயே தான் முக்கியமான செக்ஷன், கால்ஸ் அட்டென்ட் பண்றது. கம் நீங்க போங்க சார். யோ வாயா. சத்யா, 100ன்னு சொல்றதா முக்கியம். ஹலோ 100 சொல்லு. ஹலோ 100. சார் தூக்கத்தில் சொல்ல மாதிரி சொல்லலாம். ஹலோ 100. லோ 100. நான் நல்லா சொல்லுவேன் சார். தம்பி பார்க்கறதுக்கு பிரைட்டா இருக்கா, நீ சொல்ற. ஹலோ 100. ஏய் ஹலோ 100 தில் இருந்தா ஃபோன் பண்ணி பாரு. என்ன சார்? ஒன்னொன்னு சொல்ற ஒழுங்கா. ஓங்கி அடிச்சா 1.5 டின் வெயிட்ரா. ஹலோ 100 ஹலோ 100 பேசுறியா? நான் சாமி இல்ல பூதம். என்ன சார் தலைவலி தானே? என்னால் முடியல சார், வேற டிவிஷன்ல மாற்றி விட்டுருங்க சார். இல்ல நான் வேற டிவிஷனுக்கு மாத்திக்கிறேன்டாப்பா. இந்த பார் கால் வருது, அட்டென்ட் பண்ணு. ஹலோ 100. இன்னும் 10 நிமிஷத்துல சாலிகிராம காவேரி ஸ்கூல்ல பாம்பு அடிக்கும். முஞ்சா தத்துக்கோ. சார் 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 முத காலையில் யாரும் பாம்பு வச்சிட்டாங்களே சார். சார் ஸ்கூலா சார்? பாவம் சின்ன குழந்தைங்க சார். பதறாத. என்ன பண்ணுங்க சார். எந்த ஸ்கூல்? சார் சார் சாலிகிராம் காவேரி ஸ்கூலா சார்? ஓ அந்த ஸ்கூலா? ஆமாம் சார். குமாரான் கேளு. சார் சார் நீ கேளு, குமாரான் கேளு. ஹலோ சார், உங்க பேர் குமாருங்களா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்கடா. அப்படா ஓடில. சார் கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு குமார் சார். நம்ம ரெகுலர் காலர் தான். எக்ஸாம் டைம் பாரு, இது மாதிரி கால்ஸ் நிறைய வரும். உண்மையிலேயே பிரச்சனைன்னு வரும்போது நீ பதட்டப்படுறத கேட்டு அவன் பயந்துடக்கூடாது. கூலாக ஹேண்டில் பண்ணணும். கூலா? சார் லைன். ஹலோ கண்ட்ரோல் ரூம். ஏன் சிரிக்கிற? அது ஒன்றும் இல்லை சார். வேசார்பல்ல 100 வீடு எரிஞ்சுன்னு இருக்கான். 10 ஏரியா? ஏன்னா இவ்வளோ கூலாக பதில் சொல்கிறேன் சார். என்ன போங்க ஆகுது? நீங்கள் தானே சொன்னீங்க எந்த விஷயமா இருந்தாலும் கூலாக பண்ணணுன்னு. அதான் கூலாக சொன்னேன். நீ சொல்லுப்பா. அந்த 100ல் ஒன்று போல் ஸ்டேஷனா சார்? அந்த 100 வீட்டில் ஒன்று நம்ம போல் ஸ்டேஷனா சார்? சனியும் பிடிச்சோட உன்னை வச்சு எப்படா சமாளிக்க போகிறேன். ஹலோ 100. ஹலோ 100 பாய். லெக் பீஸோட சூடா சிக்கன் பிரியாணி பார்சல். செம்ம பசியில் இருக்கேன். யோ போன வையா. ஹலோ 100. 200 300 500. ஹலோ 100. 100லாம் பிஸியாக இருக்கு, 500 ஃப்ரீயாக இருக்கு, வரீங்களா? ஹலோ 100. ஏன்டா என்ன சாவடிக்கு? ஹலோ 100 போன வைடா கொய்யால. ஹாய் சத்யா. டேய் உன் கால் ரெஜிஸ்டர் பார்த்தேன். 96. இன்னும் 4 பேசுறேன்னா 100. 100வது கால் வெயிட்டாக இருக்கும் போல இருக்கேன். ஏன்டா நீ வேற. நீ பேசு, பொறுமையாக பேசு. வீட்டுக்கு இதில் தான் உட்காந்துக்கிறான். ஹலோ 100. சார், யார்கிட்ட கால் பேசும்போது கட் ஆயிடுச்சு. அதான் திருப்பி கூப்பிட பேலன்ஸ் இல்லை. ஸோ ஆக்சுவலி எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு மட்டும் தான் கால் போகுது. கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணி வரீங்களா சார்? லைஃப் மேட்டர் சார், ப்ளீஸ் அங்கிள். என்னடா வந்த உடனே வாய் வச்சியா சாவடிக்கிறாயா? அப்படியா? அது வேற ஒன்றும் இல்லைம்மா. பையன் நம்ம பையன். நீ சொல்லுமா. இது அந்த பம்ப்செட்டில் பாப்கார்ன் சாப்பிட்டுமே, அதெல்லாம் மறக்கக்கூடிய நாளாது. டேய் என்னடா யார்கிட்ட பேசுற? பழைய லவர். பேசுனா ரீசார்ஜ் வேஸ்ட் ஆகிடுதுடா. அதான் கனெக்ஷனை கொடுத்துட்டேன் 100ல் போட்டு. அப்புறம் என்ன சாப்பிட்ட? கீரை குழம்பு கருவாட்டு குழம்பா? செம்ம காம்பினேஷனில். ஹலோ 100. சீக்கிரம் சாப்பிடுங்கடா, கிளம்பணும். என்னடா? நான் வண்டியை பார்த்துக்கண்ணா, நான் சாப்பிட போகிறேன். நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போடா. சரிண்ணா. அண்ணே ஃபோனில் சார்ஜ் இல்லை, உள்ள ஃப்ளக் பாயிண்ட் இருந்தால் போய் போட்டு வந்துடுறேன். டேய் இங்கே எங்கேயும் ப்ளக் பாயிண்டே இல்லைடா. ஏய் இன்ஜின் ஆனில் தானடா இருக்கு. போடா, போய் வண்டியில் போடு. சரிண்ணா. ஹலோ 100. ஹலோ 100. ஹலோ 100. ஹலோ 100. உங்க லைன் எக்கோ ஆகுதுங்க. ஹலோ. ஏன் வராண்டாலேருந்து பேசுகிறேன்னு எக்கோ வர்றதுக்கு? டேய் 100லேருந்து நான் தான்டா பேசுகிறேன். நீ யாரா?
சாரிப்பா அலர்ட்டா இருக்கேன் பாத்துப்பா அப்பா குடுப்பா என்ன சத்யா சார் அடுத்து 100வது கால் போல இருக்கு. என்ன சார் 99 காலும் மொக்கையாக தான் இருந்தது. 100வது கால் மட்டும் என்ன வெயிட்டாக இருக்க போகுது. என் 30 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன். நீ மூட நம்பிக்கையாக கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணியிருக்கு. பார்ப்போம் சார் இந்த கால் என் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுதுன்னு. சார் கால்லாம் வர மாதிரி தெரில. தூக்கம் தான் சார் வருது. நான் போய் மூஞ்சியை கழுவிட்டு வந்துடுறேன். என் 30 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன். நீ மூட நம்பிக்கையாக கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. உன் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுதுன்னு பார்ப்போம். நான்